தேவஜனமே, 35வது நாள் தியானம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 42வது வசனம். 3 காரியங்கள் உங்களுடைய சிந்தைக்கு நான் ஒப்புக்கொட ஆசிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, பிதாவாக எங்களுடைய கைகளை பிடித்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறவராக இருக்கிறதுனால இன்றைக்கு கூட இந்த தியானத்தின் மூலமாக அப்பா எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். 3 காரியங்கள். நம்பர் 1, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்துல கொடுத்து மரித்தார். யோவான் சுவிசேஷகன் 2 காரியங்களை அந்த 19வது அதிகாரத்தின் துவக்கத்துல சொல்றார். 1, எல்லாம் முடிந்தது. 2, வேதம் நிறைவேற. பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் மரணம் 2 முக்கியமான காரியங்களை நமக்கு காட்டுகின்றது. 1, பிதா தமக்கு கொடுத்த ஒரு பயங்கரமான பெரிய பொறுப்பை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். அது செய்து முடித்தது என்ன ஒரு பக்குவம் தெரியுங்களா? வேதம் நிறைவேற. தன்னுடைய சித்தம் அல்ல, வேதம் நிறைவேற இந்த காரியத்தை செய்து முடித்தாராம். இது வேலை வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கை முறையில் நாம் தத்தெடுக்க வேண்டிய சில அருமையான நல் நெறிகள். நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? தனக்கு கொடுத்த பொறுப்பு எவ்வளவு கடினமா இருந்தாலும், எவ்வளவு கிரயம் கொடுக்கிறதா இருந்தாலும், அதை அங்கேயே இருந்து அந்த பொறுப்பை நிறைவேற்றி முடித்தவராய் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஹீரோ. நம்முடைய வேலை இடத்துல பலவிதமான ஒரு பக்குவங்கள் வரலாம். 1, நமக்கு கொடுத்த பொறுப்பை சிறந்த முறையில் செய்யாதபடி கொஞ்சம் நம்மையே குறிச்சிருக்கலாம், குறைத்து வைத்திருக்கலாம். 2வது, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு லீவு ஒண்ணு போட்டுடலாம். இல்ல 100% ஆண்டவர் எனக்கு கொடுத்த தாளந்துகளை 100% இந்த சமுதாயத்துக்கு, இந்த வேலைக்காரனுக்கு, இந்த மேனேஜருக்கு நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பக்குவம் நமக்கு இருக்கலாம். சில வேலைகள் நம்ம திருடுறோம். என்ன? நம்முடைய வேலை இடத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு வர வேண்டிய வாழ்த்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை முழுமையாக நம்முடைய எஜமானுக்கு, நம்முடைய உலகத்தின் எஜமானுக்கு கொடுக்கறதுக்கு தயங்கி அதை குறைத்து வைத்திருக்கலாம். பிரைஸ் காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளாய் நீயும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த உலகம் நமக்கு KPI வைக்கல. என் ஆண்டவர் வேலை நல் நெறிகளை சொல்லிக் கொடுக்கிறார். ஒர்க் எத்திக்ஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த வேலை, இந்த வருமானத்துக்கு ஏதுவான செய்கின்ற வேலை எப்படி இருக்க வேண்டும், எந்த சிறந்த முறையில் இருக்க வேண்டும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடித்தார். வேதம் நிறைவேற அப்பா கொடுத்த பொறுப்பை முடித்தார். அதுதான் நம்முடைய உயர்ந்த ஒரு பக்குவம். நாம் வேலை செய்யும் பொழுது இப்படிப்பட்ட சிறந்த பக்குவத்தை நாம் எடுத்துக்கொண்டா நாம் சாட்சி சொல்லாதபடிகளே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நாம் இருப்போம். 2வது, நிக்கோதேமு ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்கின்றான். 75 பவுண்ட் மேரும் ஏலோவும் அவன் கொண்டு வருகிறான். 75 பவுண்ட் என்றால் ஏறக்குறைய 34 கிலோ. அதாவது 3 ரைஸ் பேக் 10 கிலோ, 1 ரைஸ் பேக் 5 கிலோ. அவ்வளோ பலம் கனம் நிறைந்த அந்த பொக்கிஷங்களை கொண்டு வருகிறான். எதற்கு? அவனும் யோசப் ஆஃப் அரிமத்தியாவும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துவின் சடலத்தை யூத சம்பிரதாயப்படி அடக்கம் செய்ய ஆயத்தம் பண்ண வருகிறார்கள். இவன் ஒரு ரகசிய விசுவாசி. யோவான் 3வது அதிகாரத்துல இவன் இயேசுவை சந்திக்க போறான். யோவான் மட்டும்தான் நிக்கோதேமியை குறித்து சொல்லுகிறார். அந்த போன நேரத்துல அவன் சொல்லுகிற காரியம், இயேசுவே, நீங்கள் தேவனிடத்துல வந்தவர் என்று நிச்சயம் தெரியும். ஏன்னா நீங்க செய்கின்ற காரியங்கள் வேற யாரும் செய்ய முடியாது, தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் மட்டும்தான். அந்த நேரத்துல இருந்தே இயேசுவோடு கூட பேசிக் கொண்டிருக்க அந்த நேரத்திலே அவன் இயேசுவின் விசுவாசியாய் மாறிவிட்டான். பிரைஸ் காட்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஒண்டிதான் அந்த யூத சென்ஹேட்ரின் அந்த யூத அதிகாரிகள் மத்தியில அவன் கேட்கின்ற காரியம், அவன் எதிர்த்தான். என்ன சொன்னா தெரியுங்களா? ஐயா, நமக்கு சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லுது? ஒரு ஒழுங்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஆராய்ந்து முடிந்த பிறகுதானே ஒருத்தரை நாம் நியாயம் தீர்க்கணும். அது இல்லாம எப்படி நியாயம் தீர்க்கிறது என்று அந்த கூட்டத்திலேயே அவன் கேட்டவன். பிரைஸ் காட். இங்க எங்க இருக்கிறான் தெரியுங்களா? கல்வாரியில ஜோசப் ஆஃப் அரிமத்தியாவோட கூட சேர்ந்து இயேசுவின் பின்னணி போகின்றவன் என்பதை வெளிப்படையாக காட்டுகின்றான். அது ரொம்ப தைரியமான ஒரு காரியம் மட்டுமல்ல, பயங்கரமான ஒரு காரியம். ஆனா இவன் யூதக்காரனா, யூத தலைவனா இருக்கிறவன் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் செல்கிறவனா இருக்கிறானேன்னு பலர் சொல்லிடுவாங்க. இருக்கட்டும். ஆயினும் உங்களோடு கூட சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுங்களா? அவன் கொண்டு வந்த மர் அண்ட் எல்லோர் 75 பவுண்ட் 34 கிலோ பலம், பாரம் நிறைந்தது. என்னுடைய சிந்தை, தேவஜனமே, ஒரு ரகசிய விசுவாசி. அவன் யூத மதத்தின் அதிகாரிகளில் சிறந்த ஒரு அதிகாரியாய் இருக்கின்றான். இங்க அவன் வெளிப்படையாகவே இயேசு கிறிஸ்துவின் சீஷன் என்று சொல்லாதபடி இவ்வளவு பாரமான அடக்கம் செய்ய வேண்டிய அந்த ஸ்பைசஸ் கொண்டு வருகிறான். அது எனக்கு ஒரு விசித்திரமான ஒரு கிரியை. தேவ இயேசு கிறிஸ்துவுக்கு சிறந்ததை கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பாரமானதை கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் விலையுயர்ந்ததை கொண்டு வந்தான். இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய அடையாளத்தை எல்லாரும் பார்க்கத்தக்க அதை கொண்டு வந்தான். பாடம் இருக்குங்களா? இருக்கு. இயேசு கிறிஸ்து எனக்கு சிறந்த ஒரு பரிசு, தன்னுடைய ஜீவனையே எனக்கு கொடுத்தார். என்ன சவால்? இயேசுவுக்கு சிறந்ததை நான் கொடுக்கலாமா? பிதா பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம். அந்த பரிசுத்தம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கை முறையில் ஒரு வித்தியாசமான சவாலை கொண்டு வரலாமா ஆண்டவருக்கு? நான் வித்தியாசமானவன், என்னுடைய வேலை இடத்துல வித்தியாசமானவன், என்னுடைய பழக்கத்துல வித்தியாசமானவன், கர்த்தருக்கு கொடுக்கலாம். மூன்றாவது, என்னுடைய வாழ்க்கையில மிகவும் விலையுயர்ந்த பொறுப்பை கர்த்தருக்கு கொடுக்கலாம். என்ன? இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை 4 பேருக்கு பகிர்ந்து கொள்ளலாம். சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துக்கு வெளிப்படையாக நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்ல வேண்டிய தருணம் வரும் பொழுது அதை தைரியமாக நிற்கத்தக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. மூன்றாவது, யோசேப் ஆஃப் அரிமத்தியா. இவன் யார்? இவனும் ஒரு ரகசிய விசுவாசி. இவன் பணக்காரன், செல்வந்தன். அவனும் சென்ஹேட்ரின் என்ற யூத மதத்தின் அந்த குழுவில் தலைவனாய் இருந்தவன். அவன், வேதம் சொல்லுகின்றது, பிரைஸ் காட், அவன் ஒரு இடத்துல ஒரு நாள்ல அந்த சென்ஹேட்ரின் கூடும் பொழுது அவன் சொன்னான், இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ணி கொள்ளுகிறது அது சரியான ஒரு தீர்மானம் அல்ல என்று சொன்னவனா இருக்கின்றான். பிரைஸ் காட். அவன் இந்த விட இன்னும் அதிகாரம் நிறைந்த ஒரு காரியங்களை செய்யறான். என்ன செய்யறான் தெரியுங்களா? நேரா பிலாத்துக்கிட்ட போறான். இயேசுவின் சடலத்தை எனக்கு கொடுங்க. மறுபடியும் இது ஆபத்தான ஒரு காரியம். என்ன? முதல் முறையாக இவன் ரகசியமாக இருந்த அந்த விசுவாசத்தை வெளிப்படையாக யாருகிட்ட காட்டுறான்? அரசியல்ல மிகவும் பெரிய நம்பர் 1 மேன் கிட்ட நான் இயேசுவின் பின்னணி போகின்றவன். பிரைஸ் காட். அவனும் நிக்கோதேமியும் சேர்ந்து இயேசுக்கு லினன் துணியில் அவரை சுருட்டி யாரும் அடக்கம் செய்யாத இருக்கிற அந்த அடக்கம் செய்ய இடத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்கிறார். யோசேப்பு செய்தது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். வெளிப்படையாக நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். யாருக்கிட்ட சொல்றான்? அரசியல்ல மிகவும் உயர்ந்தவர்கிட்ட சொல்லுகிறான். பிரைஸ் காட். பாடம் இருக்குங்களா? இருக்குங்க. ஐயா, ஒரு நாள் நீ இயேசுவின் பிள்ளை என்று வெளிப்படையாக காட்டத்தக்க உங்களை வேலை இடத்திலேயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல காலம் வரும். பயப்படாதே, கலங்கி போகாதே. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது எப்பொழுதும் ஆபத்தான ஒரு காரியம். தேவை வரும் பொழுது நின்று
இயேசுவின் பிள்ளை என்று சொல்லு. ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பார்த்தால் அது போதும். செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்வார். என் ஆண்டவராகிய கர்த்தர் ஜோசப், அரிமத்தியா, நிக்கதேமு செய்த அருமையான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் தைரியமாய் செய்ய, எப்பொழுது அழைப்பு வருகிறதோ வெளிப்படையாக இயேசுவின் பிள்ளை நான் என்று சொல்லும் அந்த பக்குவம் எங்களுடைய வாழ்க்கையில வரட்டும். உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பன். ஆமென்.